அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்முடைய மாஸ்டர் டெஸ்ட் சீரியஸ் பற்றின ஒரு சில அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணி படித்தவங்க எழுதுனவங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மாஸ்டர் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மே இதெல்லாம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் 100க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜூன் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ 150 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு டாபிக் விடாமல் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம். சில டாபிக்ஸ்லாம் வந்து நம்மளே முடிச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஃபாலோ பண்ண ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுடைய கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதை படித்து எப்படிலாம் கேட்பாங்க, எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி டார்கெட் பண்ணி படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்து இதில் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், என்னுடைய டார்கெட் வந்து குரூப் 2 கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு லேர்னிங்ஸ் வந்து இருந்திருக்கும் நம்ம சைடில் இருந்து. ஸோ நம்ம நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, சார் நீங்கள் கொடுத்தது மட்டும் படித்தா போதுமா, நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் படித்தா போதுமா, பிடிஎஃப் கொடுக்குறீங்க, ஸ்கூல் புக் கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, படிக்கணுமா அப்படின்னு சந்தேகத்துடனே எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க, எங்கே போனாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா டைம் தான் போகும், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க, டைம் முடிஞ்சிடும், எக்ஸாம்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொல்லியிருந்த ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இப்போ படிச்சிருந்துருக்கலாமே, ஐயோ போச்சு, மணி வேஸ்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரி, டைரெக்டாக வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ண மாஸ்டர் டெஸ்ட் சீரியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் டெஸ்ட் நம்பர் 82 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இது வந்து ஒரு சாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா மற்ற டெஸ்ட்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்து காமிக்க முடியும், எங்கேருந்து எடுத்திருக்காங்க, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சீரியஸாக வந்து வீடியோஸ் சார் வந்து போட்டிருப்பார். ராஜ்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 குரூப் 1 கொஸ்டின்ஸ் புத்தகத்திலிருந்து எங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அது நீங்கள் பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஒரே டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. அதை பார்த்துருந்தேன். அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு எழுதினாலும் சரி, நம்ம டெஸ்ட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறோம், அதையாச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. 2017 மனித மேம்பாட்டு குறியீடு அறிக்கையின்படி கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகே, தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கிறது? எந்த மாவட்டம்? அரியலூர். இப்போ நம்மளுடைய ரிப்போர்ட் கொடுக்கும்போது 2017 வரைக்கும் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் இருக்குது, ஹெச்டிஆர் ரிப்போர்ட் இருக்குது. இதை படிங்க, ஒரு 13 பேஜ் தான் இருக்குது, இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தனை வாட்டி சொல்லிட்டு இருந்தோம். தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை படிங்க, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும், வேறு எதுவுமே இல்லை. நான் அவ்வளோ டேட்டாஸ்லாம் கிளாஸ் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 பேஜ் ரொம்ப முக்கியம், அட்லீஸ்ட் இதையாவது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 13 பேஜஸை வந்து பேஸ் பண்ணி நடந்த டெஸ்ட் தான் இது. சரிங்களா? ஸோ இதிலிருந்தே 2 கேள்விகள் வந்து அப்படியே வந்திருக்கு. நம்ம டெஸ்ட்லேயும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய கொஸ்டின் வந்து 19, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை கேட்டிருந்தோம், அரியலூர். ஓகே, இது வந்து மனித மேம்பாட்டு குறியீடு அறிக்கையும் படி இருக்கக்கூடியது. ஒரு கொஸ்டின் ஆச்சா? அதே டெஸ்ட் நம்பர் 82. ஓகே, சாம்பிள் கேட்குறேன், நீங்கள் சொன்னதை படித்தா வருமா? இது புக்கில் இருக்கானா? இது புக்கில் இல்லை. சரிங்களா? இது புக்கை தாண்டி வெளியே இருந்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கு எங்கே படிக்கணும், என்ன பிடிஎஃப் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்து படிக்க சொன்னது. நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் அப்படி தான் வந்து கொடுத்துருப்போம் உங்களுக்கு, எதெல்லாம் படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, இதுதான் இந்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது முதல்ல கொஸ்டின் காட்டுறேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஓகே, இவங்க அழகாக கேட்டாங்க, குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். எதை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்ம பாருங்கள், சோர்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்போம். ஓகே, மனித மேம்பாட்டு அட்டவணை அப்படிங்கிறது என்னென்ன? கல்வி, ஆரோக்கியம், வருவாய், இதெல்லாம் வந்து அளவிடக்கூடியது. குழந்தை மேம்பாட்டு குறியீட்டு அட்டவணை அப்படின்னு அம்சங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 3வது பாயிண்டாக கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்டிருப்போம், எந்த கூற்று சரி, இது தவறுன்னு சொல்லிட்டு. இவங்களும் அதே தான், ஆனால் வேறு மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. விஷயம் ஒன்று தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். குழந்தை மேம்பாட்டு குறியீட்டு அட்டவணை என்பது கல்வி, ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து நிலை கணக்கில் கொள்ளப்படுகிறது, இது சரியா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம், இது சரி, இது தவறுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கான விளக்கமும் இங்கேயே கொடுத்துருந்தோம். என்னென்ன எடுத்துக்குது? கல்வி, ஆரோக்கியம், ஊட்டச்சத்து நிலை. ஓகே, கல்வி, ஆரோக்கியம், ஊட்டச்சத்து நிலை, இது 3 தான். ரைட்டா? வருமானம் அப்படின்னு போகும்போது மனிதவள மேம்பாட்டு குறியீடாக போயிடும். குழந்தை மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கும்போது கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. அதுதானே இவங்களை ஆன்சராக கொடுத்துருக்காங்க 1, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு. ஸோ ஒரே டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு.
ஓகே. ஸோ இது வந்து நான் வந்து தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற பாடத்துக்கு நான் உங்களை வந்து படிக்க சொல்லியிருந்தேன். பிடிஎஃப்ஸும் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தேன். படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம், எழுதியிருக்கலாம், டெஸ்ட் எழுதினா போதும் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் மட்டும் இல்லாமல் சார் வந்து புக்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு, புக்ஸ் இல்லாமல் வெளியே இருந்து என்ன படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க, டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. வெறுமனே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ் கிடையாது. ஓகே. படிச்சுட்டு எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக ஆகிருக்கும். இனி வரக்கூடிய தேர்வுகள் குரூப் 2 டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் இடம்பெறும். சரிங்களா? இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ்லாம் கொடுத்துருப்போம், எழுத சொல்லியிருப்போம். ஓகே. இது வந்து இந்த டெஸ்ட்டில் மட்டும் இல்லை, குரூப் 2 2A பேட்சும் போட்டிருந்தோம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். ஓகே. ஸோ படித்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ், உங்களால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. தேங்க்யூ.